திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை ஒன்றியத்தில் தனியார் கனிம வள சுரங்கங்களால் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் பாலைவனமாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை அருகே உள்ளது கரிகாலி கிராமம். இங்கு தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலைக்கு தேவையான கனிம வளங்கள் அங்குள்ள குவாரியில் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த குவாரியில் 100 அடி ஆழம் வரை மட்டுமே வெட்டி எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு விதிமுறைகளுக்கு மாறாக 500 அடி ஆழம் வரை வெட்டி எடுக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் அந்த பகுதி முழுவதும் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பக்கத்துல நான் இந்த மைன்ஸ் ஒட்டி பக்கத்துல தோட்டம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மைன்ஸ் 25 வருஷமா நடந்துட்டு இருக்குது. 100 அடி தான் எடுக்கணும். ஆனா இப்ப 400 அடி தோண்டிட்டாங்க. கனிம வளத்துல பல தடவை நான் பெட்டிஷன் போட்டிருக்கிறேன். என்னோட கரும்பு பகுதியை பாதிக்குதுன்னு சொல்லி இப்ப போட்டிருக்கிறேன். ஆனா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. தனியார் சிமெண்ட் ஆலை மட்டுமின்றி கிட்டத்தட்ட 13 சுரங்கங்கள் இந்த பகுதியில் செயல்படுகின்றன. இந்த சுரங்கங்களால் இந்த பகுதியில் விவசாயம் அழிந்து வருகிறது. ஒவ்வொரு முறை இந்த சுரங்கங்களில் வேட்டு வைக்கும் போதும் குஜிலியாம்பாறை வரை நில அதிர்வு ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு சொந்த நிலம் இங்க இருக்குது. இன்னமும் 20 ஏக்கரா வச்சிருக்கிறோம். அதை செட்டிநாடு தனியார் இடத்த பக்கத்துல வாங்கி மைன்ஸ் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு 100 அடி தான் லைசன்ஸுக்கு அப்ரூவ்டு. இப்ப நான் 500 அடி தோண்டிட்டாங்க. எங்களுக்கு குடி தண்ணீரே இல்ல. நாங்க 10 போர் ஓட்டிருக்கிறோம். 10 போர் ஓட்டி சர்வீஸ் எல்லாமே சும்மா கிடக்குது. நிலத்தடி நீர் இல்லாததால் இச்சிக்கிணற்றுப்பட்டி, குப்பநாயக்கன் பாறை, ஒல்லியக்கோட்டை, ஆலப்பாடி, திருமக்கம்பட்டி, கண் இமைக்கும்பட்டி, மல்லபுரம் என்று பல கிராமங்கள் வறண்ட பாலைவனம் போல காட்சியளிக்கின்றன. பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் மனுக்கள் அளித்தும் எந்தவிதமான பலனும் இல்லை. 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கங்க. விவசாயம் பூரா முற்றிலும் பாதிக்குதுங்க. ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்க. அதனால அந்த ஆடு மாட்டு கூட குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. பல தடவை நாங்க பஞ்சாயத்து மூலியமா கேட்டாங்க. குடி தண்ணிக்கு கூட ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நாங்க கலெக்டருக்கு பல தடவை மனு கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலங்க. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இங்குள்ள கனிம நிறுவனங்களால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு மக்களுக்கு இடையூறாக இருக்கும் குவாரியை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். அரசு அனுமதித்ததற்கு மேலாக தனியார் கல்குவாரிகளில் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் இப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் அளிக்கப்படுவதாக இப்பகுதி மக்கள் குறையாக கூறுகின்றனர். இதற்கு மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறையும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து சங்கர்.